வணக்கம் மக்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க சென்னை ஐயப்பன் தாங்கல் ஆர்ஆர் நகர், அது உட்பட்ட தெரு 1, 2, 3, 4 4 தெருவில் இருக்கக்கூடிய மக்கள், இடதுபுறம் வலதுபுறம் இருக்கக்கூடிய மக்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவங்க பார்த்திங்கனாக்க பலவிதமான பல்வேறு போட்டிகள், கோலப் போட்டி, மியூசிக் சேர், இந்த மாதிரி பலவிதமான போட்டிகள். அவர்களுக்கும் 1002 வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளெல்லாம் மறந்து அதை இந்த சுதந்திர தினத்தை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கு அது முன்கூட்டி திட்டமிட்டு அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் முறைப்படி என்னென்ன போட்டிகள் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி நடக்கிறது என்பதை அறிவித்து, அதாவது கோல போட்டியிலிருந்து மியூசிக் சேர்லேருந்து பல்வேறு விதமான போட்டிகள். ஏன்னா வெளிநாடுகளில் சொல்லுவார்கள், ஆண்டு முழுக்க உழைப்பார்கள் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மாதத்திற்கு உள்நாடு வெளிநாடு அயல்நாடுகள் போயிட்டு அவங்க அந்த குடும்பத்தோடு அவங்க அந்த மனமகிழ்ச்சி கொண்டாடுவாங்க. அதுவரை நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்தியாவில் வளர்ந்து விட்ட மக்கள் ஒரு சிலர் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் மற்றவர்கள் வாழ்வியல் போராட்டங்களிலும் அந்த குடும்ப கடமைகளிலும் அந்த பணத்தை சிக்கனம் பண்ண வேண்டுங்கிறதுக்கு நிறைய விஷயங்களில் 2 பேர் சம்பாதித்தால் கூட ஒரு வீட்டில் கணவன் மனைவி சம்பாதித்தாலும் அவர்கள் முழுமையாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைப்பதற்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த வயதில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அந்த சந்தோஷமான விஷயங்கள் அனுபவிக்காமல் சிக்கனத்திலிருந்து அவர்கள் பிள்ளைகள் படிப்பு. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய படிப்பு சாதாரணம் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிலிருந்து பலவிதமான அந்த கல்விக்காக அவங்க செய்யக்கூடிய தியாகங்கள் இருக்கு இல்லையா, தங்களுடைய ஆசா பசங்களை அவங்க ஒத்தி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கே மறந்து போன விஷயங்களை இந்த குழு என்ன பண்ணியிருக்குனாக்க, இந்த ஆர்ஆர் நகர் குடியிருப்பு நல சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் சின்ன சின்னது இருக்குது. அதெல்லாம் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். சரி, அதை பார்த்து அதை விட பெரிய செலவுகள் பார்ப்போம். இப்படியே போய்ட்டுருப்பாங்க. டைம் ஒதுக்க முடியாது. சிலருக்கு பண பிரச்சனை இருக்கும், சிலருக்கு நேர பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்குதா. இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் என்ன பண்ணாங்கன்னா, நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்துவோம். இப்போ போட்டிகளை வளர்ப்போம். அதில் இப்போ ஒரு நடக்க முடிந்த குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் அனைவரும் போட்டியில் கலந்துக்கலான்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி அறிவித்து, முறைப்படி அறிவித்து, அதில் என்னென்ன போட்டிகள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல நடக்குதுங்கிற வரையில் அவங்க ரொம்ப பிரமாதமாக அறிவித்து அதை நோட்டீஸ் அறிவித்து அந்த நோட்டீஸ் அச்சடித்து அந்த நோட்டீஸ் எல்லாருக்கும் வழங்கி, அதுக்கப்புறம் இதை வழங்கிட்டோமே அவங்க வந்துடுவாங்க. இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அதில் மெசேஜ் போட்டு, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டு, நீங்கள் எந்தெந்த போட்டியில் கலந்துக்கிறீங்க, அது என்னங்கிற விஷயத்தை நீங்கள் அதை ஃபுல்லப் பண்ணி கொடுங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 120 பேர் 120 பேர் வந்தால் தானே அவங்களுக்கு விளையாட நடத்த நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை ஏன்னா சிலருக்கு கூச்சங்கள் இருக்கும். இந்த போட்டியில் போய் கலந்துக்கிறது, யாரோட நம்ம சரியாக பழகலையே அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கம், இதெல்லாம் ஒரு பின்னடைவாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி எல்லாம் நம்ம மக்கள் தானே, போனால் எல்லோரும் பழகிக்க போகிறோம், அவ்வளோதானே. எல்லோரும் வந்தாங்க. அப்படி ஒரு அந்யோன்யமாக எல்லோரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது, பேசிக்கிறது. இது ஒரு சினிமா தேட்டருக்கு போனோம்னாக்க முகம் தெரியாத நபர்கள் இருப்பாங்க. ஆனால் அங்கே ஜாதி மதம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒன்றா உட்காந்து படம் பார்க்கும் பொழுது அது இன்னும் சொல்லப்போனால் தேசத்துக்கு ஒரு ஒற்றுமையாக ஆற்ற வேண்டிய ஒரு விஷயந்தான் சினிமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளில் ஒரு நகரில் இருக்கிறவங்க அதுவும் பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட 500 வீடுகள் மாதிரி இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவங்க இந்த மாதிரி விழாவை கொண்டாடும் பொழுது அவங்கள நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நீ என்ன பணக்காரன், நான் ஏழை, எதுவுமே தெரியாது. எல்லாருமே அந்த இடத்துல ஒற்றுமையாக இருந்து இந்த விழாவை கொண்டாடும் பொழுது, அந்த போட்டியில் கலந்துக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஒரு சந்தோஷம். சும்மா பழமொழி சொன்னாங்க, ஊரோடு ஒத்துவாள் அப்படின்னு. எதுக்கு சொன்னாங்க? ஊரில் செய்கிற எல்லா தவறுக்கும் ஒத்துக்கிட்டு போகிறதா அர்த்தம் இல்லாது. ஊரில் 4 பேரோட பழகினா தான் நல்லது கெட்டதில் என்ன, இப்போ நாட்டு நடப்புகள் என்ன, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள், அது குடும்ப பெண்கள்லேருந்து குடும்ப தலைவர்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், உபயோகமாக இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஒன்று கூடலுங்கிறதே நம்ம ரொம்ப தள்ளி வச்சுட்டு, இன்னும் சொல்ல போனால் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வாழ்வியல் போராட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் இளைப்பாறுவது மாதிரி தான் இந்த மாதிரி விழாக்கள்லாம். இப்போது ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அதை செயல்படுத்த நினைக்கும் பொழுது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும், நேர பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு குழு ஏற்படுத்தி வாங்க, இந்த மாதிரி நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம ஒரு போட்டி நடத்தலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் நாமளும் கலந்துக்கிட்டேன் என்ன, ஏன் நாமளும் இதில் பங்கெடுத்துக்கிட்டு நம்ம போட்டியில் கலந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்படுதில்ல.
அந்த ஆர்வம் ரொம்ப முக்கியம். அந்த ஆர்வம் வரும் பொழுது தான், இந்த மக்களோட சேர்ந்து பயணிக்கும் பொழுது தான், அந்த மக்களோட இருக்கக்கூடிய சந்தோஷம் நமக்கும் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் ஏற்படும். அதில் பார்த்தீங்கன்னா, தங்களே அறியாமல் தங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறாங்க அப்படிங்கிறது அதில் உண்மை. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, செல்வரணி மகள் கல்யாண பட்டம். அவங்க வந்து இதை வந்து கொடுத்து உதவி, ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடகை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து இதுக்கு வந்து இந்த போட்டி நடத்துறதுக்கு ஒரு நாளும், இதை அறிவித்து பண்ணுறதுக்கு சுதந்திர தின கொடியேற்றுறதுக்கு அந்த சுதந்திர தினக்கு ஆகஸ்ட் 15 அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி அதெல்லாம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி எத்தனை நல்ல உள்ளங்கள். இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தினாலும் அதில் வந்து போட்டியில் அறிவிக்கக்கூடிய பரிசுகள், போக்குவரத்து, இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு செலவுகள் இருக்கு இல்லையா, அந்த செலவுகளையும் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு அது அந்தளவுக்கு செய்கிறாங்கனாக்கா, இந்த மக்கள் வந்து அதுதான் அந்த ஒன்றுகூடலுங்கிற முக்கியத்தை உணர்ந்தவர்கள் அதை செய்கிறாங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் நகரில் வந்து 2வது தெருவில் மாரி சார், சந்திரன் சார் இவெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு இறங்கி செஞ்சாங்க. இன்னும் 2, 3 நண்பர்கள் நல்ல உள்ளங்கள் அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ண ஒரு பேர் தெரியல. ஆனால் அவ்வளோ ஒரு இதாக வந்து இத்தனை சேர் போடுங்க, இத்தனை பேர் தான் அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து வரைமுறைப்படுத்துறதுலேருந்து அதை வந்து அந்த ஆளுமை குணத்தோடு அவங்க செஞ்சது எல்லாமே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இது ஒவ்வொரு நகரிலையும் இருக்கக்கூடிய அந்தந்த குடியிருப்புதாரர்கள் ஒன்று கூடி இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடத்துறது இப்போது ஒரு தேசப்பற்று இது மூலமாக நம்ம மக்களுக்கு தெரிய வருது. என்னதான் இருந்தால் அவங்க மனசில் இருந்தால் கூட அதை ஒன்று கூடி வந்து செயல்படுத்தும் பொழுது பல பேர் சேரும் பொழுது ஊருக்கு ஒரு கூட சந்தைக்கு 1000 கூடம்பாங்க. ஒரு கை தட்டினா ஓசை இல்லை, பல கை தட்டினா பெரும் ஓசைம்பாங்க. அந்த மாதிரி ஒற்றுமை தானே. ஒற்றுமையே நாட்டு எதுக்கு சொன்னாங்க, கூட்டுறவே நாட்டுறனாங்க, ஒற்றுமையாக தேசத்தினுடைய வளர்ச்சினாங்க. அப்போ இது எல்லாமே அப்படியே ஒவ்வொரு நகரில் ஒவ்வொரு ஊரில் இந்த மாதிரி ஒன்று கூடல் கூட்டி சுதந்திர தினத்தை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது தான், இப்போ நம்மளாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிட்டு ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க. அந்த ஆரஞ்சு மிட்டாய்க்கே வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக சுதந்திரத்துக்கு ஓடும். அதுவும் இல்லைன்னா போயிருக்க மாட்டோம். எல்லாமே போக 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 இன்றைக்கு ஒவ்வொரு காலகட்டம் வரும் பொழுது இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்புகள் இருக்குது, இணையங்கள் இருக்குது, அதெல்லாம் சுதந்திரம்னு என்ன, குடியரசுன்னு என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரிய வருது. அதற்கு முன்னாடி என்ன புத்தகங்கள், ரேடியோ அவ்வளோதானே. அப்புறம் தான் 90ல் தானே தூரதர்ஷன் வருது. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சேட்டலைட் டிவியில் 94ல் வருது. மக்களுக்கு எல்லாம் இன்றைக்கி மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் உலகம் இருக்குது. அமெரிக்காவில் என்ன இருக்குது அடுத்த செகண்ட் பார்த்துக்கலாம். இதை யோசிச்சு பாருங்கள். இதுவே ஒரு 80ல் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி உலகமே கையில் இருக்குது, உள்ளங்கையில் இருக்குது. எல்லா தகவல்களும் எல்லா விஞ்ஞானங்களும் இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஏஐ தொழில்நுட்பம் நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நினச்சி பார்த்துருப்போமா இப்படிலாம் ஒரு தொழில்நுட்பம் வரும்னு. ஆனால் அப்போல்லாம் சொல்லுவாங்க, ஃப்யூச்சரில் ஒரு சில சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கிற சொல்லுவாங்க, ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வரும், ஆர்டிஸ்டே இல்லாமலே அவங்களுடைய ஸ்கேன் மட்டும் பண்ணி அவங்கள வந்து ஃபுல் படம் நடிக்க வரதை வரும்னாங்க. ஆனால் இப்போ வந்துருச்சு. அது மாதிரி இந்த விஞ்ஞானங்கள் முன்னேற காலத்தில் நம்ம வெறும் வாழ்வியல் போராட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறாம இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நம்ம வந்து ஒன்று கூடங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு சின்ன குழந்தைகள் அந்த மியூசிக் சேரில் போய் அந்த போட்டி போட்டு உட்காரும் பொழுது ஒரு திசையில் 2 பேர் உட்காருது. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நான் தாங்க செகண்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுது. அவங்க தான் முன்னாடி உட்காந்து விட்டு கொடுக்கறது. இந்த விட்டு கொடுக்க மனப்பான்மை, அதை போட்டி இருக்கும், அதில் பொறாமை இருக்கக்கூடாது. அந்த போட்டியில் இருக்கும் பொழுது அதில் யார் நம்ம அதில் உட்காரலையே அவங்க நம்ம வெளியில் வந்துடணும், அதான் வர்றது. அந்த விட்டு கொடுக்க மனப்பான்மை, தோல்வியை தாங்கிக்கிற தன்மை, அந்த வெற்றி வந்து ஓவராக ஆர்ப்பரிச்சிக்க கூடாதுங்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி போட்டிகள் நடக்கும்போது நடக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்குறோம், அதில் வந்து தோற்றுட்டு அவங்க வந்து ஊன்னு பேட்டப்பட்டு அடிக்கிறது எமோஷனலாக இருக்குது. ஏன் விளையாட்டு தானே, அதாவது வெற்றி பெறுங்கிற ஒரு போர்க்குணம் இருக்கணும். ஆனால் அதுக்காக ஜெயித்தவங்களை வந்து அசிங்கமாக பேசுகிறது, அவங்கள நெக்லெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். உள்ளூர் விளையாட்டிலேருந்து உலக கிரிக்கெட் வரல, உலக போட்டி வரல, இப்போ கால்பந்தாட்ட போட்டியில் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மக்கள் நைட்டில் தூங்காமல் இருந்து, ஏன்னா வெளிநாட்டில் அந்த நேரத்தில் நடக்குது, நமக்கு வந்து இரவு அவர் கண் விழித்து பார்க்குறது, அதெல்லாம் விளையாட்டில் இருக்கிற ஆர்வம். அந்த ஆர்வம் கோளாறாயிடக்கூடாது, அது அத்துமீறி போயிடக்கூடாதுங்கிறது தான். இப்போ இந்த மாதிரி ஒரு விளையாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துல நடத்தும்போது அந்த மக்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது. அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, யார் தெரிஞ்சுக்கிறாங்க, ஓ நீங்கள் அந்த தெருவில் இல்லைங்களா, நம்ம இந்த தெருவில் இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவங்க வந்து அந்த பழகிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த பரஸ்பர நட்பு, அது மூலமாக நட்புகள் ஏற்படுது. இப்போ நாமளே வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இந்த நண்பர்கள் வந்து பழக்கமானாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது வரையில் எல்லாம் இந்த புறா கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்குன்னு வந்து நம்ம அடைஞ்சு போய் கிடக்கிறோம். யார் எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களுக்கு எந்த வீட்டில் யார் இருக்காங்கிற தெரிய வரத்துக்கே 4 மாதம் ஆகிடுது. இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட எப்படி இவங்க பழகிறாங்க, யாரும் பழக மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வரும்போது அந்த பழக்கங்கள் ஏற்படும்.
அது மூலமாக அந்த உறவு பாலம் ஏற்படும். அந்த உறவு பாலம் ஏற்படும் பொழுது நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதில் எல்லாம் ஒற்றுமையாக கலந்துக்கிறது இதெல்லாம் நடக்கும். அதனால் இந்த போட்டி, இந்த விழாவை ஏற்படுத்தின நல்ல உள்ளங்களுக்கு நம்முடைய ஆர்ஆர் நகர் சார்பாகவும் ஒட்டுமொத்த ஆர்ஆர், அதாவது ராஜரத்ன நகர், இந்த மக்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அதே நேரத்தில் வந்து இந்த திருமண மண்டபத்தை கொடுத்து இந்த போட்டி நடத்துறதுக்கு அவங்க உதவின அவங்களுக்கு, அப்புறம் இந்த போட்டி நடக்கிறதுக்கு காரணம் அத்தனை பேருக்குமே நம்ம எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த போட்டியின் மூலமாக இன்னும் ஒற்றுமை ஏற்பட்டும், தேசம் ஒற்றுமையாகட்டும். எல்லாருமே நம்ம வந்து அவங்க வந்தே மாதிரம் சொல்லுவோம், ஜெய்ஹிந்த் சொல்லுவோம். தேச ஒற்றுமையே நமது பலம், நமது ஒற்றுமையே தேச ஒற்றுமையாகும். அதனால் எல்லாரும் மகிழ்ந்திருங்கள், மகிழ்வாக இருங்கள், கருத்து வேற்றுமையை மறந்து ஒற்றுமையோடு இருப்போம். இருங்கள்னு சொல்கிறத விட இருப்போம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சரியான விஷயம். பார்த்திங்களா, அந்த மைக்கை வச்சுட்டு இருக்கார் பார்த்திங்களா, அவர் அந்த ஒரு உழைப்பை போட்டார். சந்திரன் சார், மாரி சார் எல்லோரும் வந்து பார்த்திங்கனாக்க இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து சுதந்திர தினத்துக்கு எப்படி எங்கே ஒன்று கூடுங்கிற அந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்போ வந்து அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான இது என்னென்னா, அடுத்த வருஷம் நாம் இன்னும் பலமாக ஒன்று கூடி நாம் வந்து மதிய விருந்து, பிரியாணி விருந்தே நடத்தி நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆர்ஆர் நகர் குடியிருப்பு சங்கம் வந்து நம்ம ஒற்றுமையை செயல்படுத்தி வளர்ச்சி பெறுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு அதை சொல்லுகிற அந்த பாங்கு அதை அறிவிக்கிறார். அதை அத்தனை பேருமே கைத்திட்டு வரவேற்கிறாங்க. மஞ்சள் கலர் போட்டிருக்காருல, மஞ்சள் கலர் டிஷர்ட் அவர் தான் மாரி சார், உமா மேடம் எல்லோரும் இருக்கிறாங்க, பிரபா மேடம் எல்லாருமே இதை எடுத்து செஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த சின்ன சிறார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அடுத்து நம்ம கலந்துக்க போகிறோங்கிற ஆர்வத்தில் அவங்க அதுக்காக தயாராக வர்றதை பாருங்கள். இது எல்லாமே எப்போ நடக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன்று கூடங்களுக்கு முன்னே நடக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வீட்டில் ஒரு டிவியை பார்த்துட்டு மொபைலை பார்த்துட்டு ஜாலியாக அதிலே இருந்துருவாங்க. மொபைல் பார்க்கக்கூடாதுங்கிறது நம்முடைய இது இல்லை, மொபைலையும் பார்க்கணும். அதே டயத்தில் இந்த மாதிரி விளையாட்டுகள், போட்டிகள் அதில் நம்ம கலந்துக்கிட்டு அதில் அந்த நம்ம பங்கெடுப்பது மூலமாக நமக்கு 4 விஷயங்கள் தெரியுங்கிறத குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த போட்டியில் நடக்கும் பொழுது யாராவது ஏதாவது சண்டை சச்சரவுக்காம போதில்லை, எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இதை வந்து பாருங்கள், கடைசியாக 2 பேர் இருக்கும்போது என்ன பண்ணுற ஒரு ஸ்டூல், ஏன்னா ஒரே ஒரு சேர், பிளாஸ்டிக் சேர் போட்டால் போய் விழுங்கும்பொழுது வலிக்கு விழுந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டூல் போடுறாங்க. அப்போ அந்த ஸ்டூல் போட்டால் அது ஒரு ஸ்டூல் வலுக்காது, அதில் யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க வந்து வெற்றிங்கிறத சொல்லாங்கிறது தான் அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போது இந்த போட்டி நடத்துறதுனால நாட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். போட்டி நடத்துறதுனால நாட்டுக்கு லாபங்கிறதுல இல்லை, இருக்குது லாபம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றுமை இருக்குல்ல, அதுதான் பெரிய லாபமே. ஒரு தேசம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அங்கே தொழில் நல்லாயிருக்கும். ஒரு தேசம் ஒற்றுமையாக இருந்தால் தான் தொழில் முனைவர்களும் அந்த தேசத்துக்கு வருவாங்க. இப்போது நம்ம ஒரு நகரில் பண்ணுறதுனால இந்த நாடு ஒற்றுமையாடுவான் அப்படின்னு இல்லை. இதுதான் சிறுதொழில் பெருவெள்ளம்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கை ஓசை இருப்பாது, பலகை தட்டாத ஓசை. அந்த மாதிரி வந்து ஒரு வீடு நல்லா இருந்ததுன்னா அந்த தெருவும் நல்லாயிருக்கும், அந்த தெருவு நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லாயிருக்கும், அந்த ஊரில் இருந்தால் அந்த பகுதியும் நல்லாயிருக்கும், அந்த பகுதியில் இருந்தால் அந்த ஒன்றியம், அந்த வட்டம், அந்த மாவட்டம் அது நல்லாயிருக்கும். வணக்கம் வைக்கிறேன் நமக்கு, வணக்கம் வைக்கிறேன் சார். வணக்கம் சார், சந்திரன் சார், மாரி சார் வணக்கம். ஸோ இந்த போட்டியில் கலந்துக்கிறதுனால வந்து ஒரு நகர் நடத்துறதுனால நாட்டுக்கு பெரிய நன்மை வந்துருப்பான்னா வருங்க. இப்படி ஒவ்வொரு நகர்லையும் ஒவ்வொரு ஊரில் நடக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தானே. அந்த நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது அது நாட்டுக்கே நல்ல விஷயமாகும். இப்போ நம்ம ஒருத்தர் போகிறனாக்க அங்கே என்ன போயிடப்போ அப்படின்னு நினைக்காம எல்லாருமே ஒவ்வொரு நகரில் நடத்தி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வட்டத்துலையும் ஒரு மாவட்டத்தில் நடத்தி தான் அதுக்கப்புறம் அது மாநிலம் நடக்க போகுது. இப்போ நம்ம கிரிக்கெட்டில் தேர்ந்தெடுக்கும்போது அப்படி தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு போட்டியில் கலந்து வைக்கிறாங்க, அதுலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்படி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் தான் அவங்க வந்து அந்த ஒரு கிரிக்கெட்லேயே ஒரு அணியிலே சேர முடியுது. சேர்ந்த பிறகு அவங்க ஒரே நாளில் கேப்டன் ஆகிறாங்க இல்லை, அதில் தங்களுடைய ஆளுமை வெளிப்படுத்துகிறவங்க, அதில் யார் வந்து நல்லா விளையாடுறாங்க, யார் பொறுப்பாக இருக்கிறாங்க, யார் அந்த ஆளுமை குணம் இருக்காங்க, அந்த கேப்டன்ஷிப் வகிக்கக்கூடிய தகுதி இருக்கா, அதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து அப்புறம் கேப்டன் ஆகிறாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிறதே பெரிய விஷயம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட அத்தனை மக்களுக்குமே நம்ம நன்றி சொல்லணும். பாருங்கள், சின்ன சிறுசுகள் ஓடும் பொழுது அவர்களுடைய கனவு நாம் எப்படி ஜெயிச்சிடுவோம். அதில் பாருங்கள், ஓடுகிற அந்த புலிசட பையன் வந்து அந்த சேரை பார்த்துக்கிட்டே போவாள், எப்போ சவுண்டு நிற்கும் நம்ம போய் எப்போ உக்காரணுங்கிறதுல. இப்போ இதில் ஒரு கூர்மை ஏற்படுது அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாம் எப்படி வாழ்க்கை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். பாருங்கள், அந்த 2 பையனுங்க உட்கார முடியல, அவங்க தானே வெளியில் வந்துடுறாங்க. இப்போ 2 சேர் எடுக்கப்பட்டு இப்போ அடுத்து இருக்கிற பையன்களை வந்து அதில் ஓட சொல்ல போகிறாங்க. அவங்க ஓடும் பொழுதும் அதே மாதிரி பார்வை பாருங்கள், நல்லா அந்த புலிசிட்ட பையனை பாருங்கள்,
அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த சவுண்டு எப்போ நிற்கும், சேரில் எப்போ உட்காரலாங்கிற ஒரு அந்த கூர்மை புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி வந்து நமக்கு இன்னும் கூர்மையாகுது. அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஷார்ப்னஸ் சொல்லுவாங்கல்ல, அது ஏற்படும். இதனால் வந்து ஏன் பள்ளிகளில் கூட நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் நேரம் ஒதுக்கி பிடி கிளாஸ்னு வைக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து மன உறுதி வேண்டும், உடல் உறுதி வேணும். அவங்களுக்கு வந்து அந்த அடிப்படையில் அந்த பேஸ்மெண்ட் சொல்கிறோம், அதை போடும் பொழுது தான் அவங்க எதிர்காலத்தில் வந்து அவங்க வேலைக்கு போகும்பொழுது, இன்னும் என்ன கல்லூரி போகும்பொழுது, வேலைக்கு போகும்பொழுது, அங்கே ஏற்பட சின்ன இந்த பிரச்சனை கூட அவங்க வந்து மூட் அவுட் ஆகிடாமல், அவங்க வந்து எனது அப்செட் சொல்கிறோம்ல, அந்த அப்செட்டுங்கிறது ஆகிடாமல், அவங்க வந்து வாழ்க்கையில் நடக்கிற நல்லது, கெட்டது, தோல்வி, வெற்றி எல்லாத்தையுமே அதை எப்படி பாவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் அந்த விளையாட்டு மூலம் தான் கிடைக்குது. இப்போ சமீபத்தில் வந்த படங்களோட பார்த்தீங்கன்னாக்க, அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படங்களில் உதாரணமாக கட்டாகசி 2 அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது போட்டியில் கலந்து, அதாவது போட்டி கலந்த எல்லாருமே ஜெயிச்சு நான் வந்து கப்பு வாங்கணுங்கிறது இல்லை. கராத்தே கற்றுக்கிற எல்லாருமே வந்து நான் பெரிய கராத்தே மாஸ்டராக போகிறேங்கிறது இல்லை. அது ஒரு தற்காப்பு கற்றுக்கிறோம், உடலை வலிமையாக்கிக்கிறோம். அந்த மாதிரி இந்த போட்டிகளில் கலந்துக்கிறது மூலமாக இந்த குழந்தைகளுக்கு வந்து உடல் வலிமை ஏற்படுது, மன வலிமை ஏற்படுது. இந்த உடல் வலிமை, மன வலிமை இருந்ததுன்னா அவங்க எதிர்காலத்தில் எதற்கும் தயங்க மாட்டார்கள், அஞ்ச மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தரும். இல்லை என்றால் என்ன அவங்க கேட்டிங்கன்னா, வெறும் இந்த மொபைலை பார்த்துட்டு குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு அப்செட்டு மைண்ட் வரும். அந்த அப்செட் மைண்ட் இல்லாமல் அதை வந்து புத்திசாலித்தனமாக நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த பிரச்சனையை வந்து நாம் எப்படி சமயோசித புத்தியோட அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற எண்ணெல்லாம் அது மூலமாக தான் ஏற்படும். அந்த எண்ணம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மன வலிமை ஏற்படுது. மன வலிமை ஏற்படுவது வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறது தான் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள். இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்துறது மூலமாக வந்து இதில் பெரிய லாபம் வந்து யாரும் சம்பாதிச்சா போகிறதில்ல. இது குழந்தைகளுக்கு ஊக்கம், நம்முடைய நகர் மக்களுக்கு ஊக்கம். அது ஒரு சேவையை எடுத்து அவங்க செய்கிறாங்க. அந்த செய்கிற செயலை வந்து நம்ம அனைவரும் பாராட்டணும், பாராட்டி தீரணும். பாராட்டலன்னா எப்படி பாருங்க, அந்த பையன் வந்து உட்கார முடியல, அந்த பையன் அமைதியாக அப்படியே அழகாக வெளியில் போகிறான். வெற்றி பெற்றவர்கள் லிஸ்ட்டு யார் யார் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க, முதல் பரிசு யார், 2ஆம் பரிசு யார், 3ஆம் பரிசு யார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தில் அதை வந்து அறிவிப்பாங்க. அன்னைக்கு அவங்கெல்லாம் பரிசை பெறுவாங்க. அந்த பரிசை பெற்று அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷமாக அவங்க அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சி ஈடு இணை ஏதுங்க இருக்காதுல்ல. பாருங்க, அத்தனை பேர் இருக்காங்க. அப்போ அதில் வந்து உட்கார முடியாதவங்க 2 பேர் அவங்களே வெளியில் போயிடுறாங்க. ஸோ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ரவுண்டில் ஓடுகிற பசங்க அவங்களுடைய இது பாருங்கள், அந்த ஒரு ரவுண்டு கோடு போட்டுருக்காங்க, அந்த கோட்டுக்குள்ளே ஓடக்கூடாது, கோட்டுக்கு வெளியில் தான் ஓடணுங்கிற அந்த ஒரு ரூல்ஸு. அதில் ஒரு சில பேர் வந்து அதை கவனிக்காமல் ஓடுறதுல வந்து உள்ளேயும் போயிடுவாங்க. அதையும் வந்து அனுசரித்து அவங்க வந்து கோட்டுக்கு வெளியில் ஓடுப்பான ஒவ்வொரு வாட்டியும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இப்போ வந்து சவுண்டு நிறுத்தினோடனே இப்போ உட்காராங்க பாருங்கள், இந்த பக்கம் ஒரு சேர் இருக்குது, ஒரு போய் அவன் தேடி வந்து உட்காராள். ஸோ இது எல்லாமே பாருங்கள், அந்த அந்த பசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது அந்த போட்டி இருக்கணும். ஏன்னா போட்டி இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு பெரிய வாழ்க்கை கிடையாது. அதில் பொறாமை தான் இருக்கக்கூடாது. அதில் வந்து யார் உட்கார முடியல அவங்க அமைதியாக வெளியில் வந்துடுறாங்க. அடுத்து 2 சேர் தூக்கப்பட்டு அடுத்து பையங்க ஓடுறாங்க. இந்த இதில் ஓடி அவங்க வந்து இதில் என்ன கிடைக்கிற பரிசு வச்சு கோட்டை கட்ட போகிறாங்க இல்லை, ஒரு சின்ன ஒரு பென்சில் பரிசு வாங்கினா கூட அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு ஆனந்தம். அந்த மகிழ்ச்சியை நோக்கி தான் அந்த பையனுக்கு ஓடுறாங்க. அவர் இந்த தம்பிக்கு இல்லை, வாங்க வெளியில் வந்துடுங்க. அவர் அமைதியாக வெளியில் வர்றாரு. அடுத்து சேர்கள் தூக்கப்பட்டு அடுத்த ரவுண்டுக்கு தயாராகணும். வாங்க தம்பி வாங்க, அப்படியே பாருங்கள் அமைதியாக வராங்களா. ஸோ அதை வந்து மக்கள் வந்து அதை வரவேற்கிறதும் அதை வந்து பாராட்டுறதும் அந்த மகிழ்ச்சி. அது இப்போ நம்ம குழந்தைய கூட ஜெயிக்குதா, அடுத்த குழந்தை ஜெயிக்குதாலும் இல்லை, யார் ஜெயிக்குதோ அந்த குழந்தைய வந்து பாராட்ட போகிறோம், அவ்வளோதான். அடுத்த ரவுண்டு பசங்க ஓடுறாங்க. பசங்க பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் ஓடுறாங்க, நம்ம எதிர்கால சந்ததி ஓடுது, வருங்கால தூண்கள் ஓடுது, அப்படி தான் சொல்லணும். ஆஹா வாங்க தம்பி, 2 பேர் வெளியில் வந்துடுறீங்க. அடுத்த 2 சேர் இறக்கப்பட்டு பாருங்கள். இப்போ ஒன்லி 3 சேர் மட்டும் இருக்குது. ஓடுங்க, ஓடுறாங்களா. இதில் இப்போ வந்து உட்காந்தாலும் மொத்தம் வெளியில் வரணும் இல்லையா. இப்போ யார் உட்கார போகிறோம், யாருக்கு சேர் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையோட ஒரு த்ரில், இதுலேயும் ஒரு த்ரில்லு தான். அந்த த்ரில்லோட ஆஹா படாடாவா பாப்பாவா விழுந்துட்டாங்க தம்பி, அடாடா தூக்குறாங்க.
அடிபட்டிருக்கு பையனுக்கு. ஓகே. இதில் வடிவேல் சொன்ன மாதிரி சண்டையில் கீழே சட்டை இருக்காங்கிற மாதிரி விளையாட்டில் போட்டியில் வந்து கீழே விழாமல் இருக்க முடியுமா, காயப்படாமல் இருக்க முடியுமா? சைக்கிள் கற்றுக்கிறதுக்கே நமக்கு வந்து கீழே வந்து காயப்பட்டு தான் கற்றுக்கிறோம். இப்போ 2 சேரு 3 பேர் ஓடுறாங்க. இதில் யார் உட்காடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆஹா, அடடா, மெதுவாக வந்து உட்காரான் தம்பி. ஓகே, அப்படியே ஒருத்தர் வெளியில் வந்துட்டார். இப்போ 2 சேர் எடுக்கப்பட்டு ஸ்டூல், அந்த மர ஸ்டூல் போட்டு அதில் வந்து யார் போய் உட்காராங்களோ அவங்க வந்து முதல் பரிசாக போகிறாங்க. இதாங்க ஒரு விளையாட்டில் கூட பார்த்தீங்கன்னா சேர் அப்படியே அந்த பிளாஸ்டிக் சேர் இல்லாமல், ஏன்னா விழுந்தால் பையனுங்க வந்து இதாகிடுவாங்க. ஏன்னா போட்டியில் 2 பேர் ஓடும் பொழுது இடித்து பிடிச்சி விழுந்துருவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்டூலை போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்டூலில் யார் போய் உட்காடுறாங்களோ அவங்க வின். ஓகே, இப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த கோட்டை தாண்டி தம்பி கோட்டு உள்ளே ஓடிடக்கூடாது. ஸோ பிரிஞ்சிருந்துவாங்க, சேர்ந்தாப்பில் ஓடக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க அழகாக அங்கே இருக்கிற மேடம் சொல்கிறாங்க. அதுபடி ஓடுறாங்க. இப்போ லெஃப்ட் ரைட் ஓடுறாங்க. மியூசிக் நின்னோடனே யார் உட்காராங்கன்னு நாமளும் பார்ப்போம். உங்களை மாதிரி நாம் ஆர்வமாக இருக்கிறோம். ஓடுறாரு. எல்லோ பனியன் தம்பிக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. அவருக்கு வந்து டயர்டாக தெரியுது ஃபேஸில். ஏன்னா 4-5 ரவுண்டாக ஓடிட்டுருக்கேன். அன்னிச்சு ஆஹா, அடாடா, வெள்ளை பனியன் தம்பி வின். மஞ்சள் பனியன் பாவம் டயர்டாக வெளில வந்துட்டார். அடுத்த ரவுண்டில் குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஓடுறாங்க. ஸோ இதில் யார் உட்காராங்க, யார் யார் வெளியேறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மியூசிக் நிற்குது. ஆகா, மியூசிக் நின்ன உடனே ஓடி போய் அந்த பாப்பா உட்காரத பாருங்கள். வெரி குட், வெரி குட். இப்போ வாட்செல்லாம் வெளியில் வந்துடுங்க, உட்கார முடியாதவங்க அப்படி சொல்லிவிட்டு அடுத்து சேர்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு சேர்கள் எடுக்கப்படுது. வாங்க குழந்தைகள் வெளியில் வாங்க, சேர் எடுத்தாச்சு. சேரை இப்போ சரி பண்ணுங்க. இருங்க மியூசிக் போகிறதுல ஓடுறீங்களே. மியூசிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓடுங்க சொல்லுங்களா. ஓடுறாங்க. மியூசிக் நின்னோன்னா யார் யார் உட்காராங்கன்னு பார்ப்போம். வெள்ளைக்கோட்டு வெளியே ஓடணும், அந்த ரவுண்டு கோட்டில் உள்ளே ஓடக்கூடாது அப்படிங்கிறத மேடம் என்ன சொல்கிறாங்க. மியூசிக் நடிச்சு உட்காந்துட்டாங்க. அதோட இந்த பக்கம் ஒரு சேர் இருக்குது. இந்த பாப்பா உட்காந்துச்சு. ஓகே. இப்போ அந்த பாப்பாவை உட்கார முடியல. அடுத்து இப்போ நம்ம ஒரு டாப் வியூலேருந்து பார்ப்போம். 4 சேர் இருக்குது. ஆஹா, அடடா, 2 பாப்பா வெளியேறாங்க. ஓகே, இது அடுத்த ரவுண்டு. இப்போ நம்ம மேலேருந்து பார்க்கும் பொழுது கீழே போட்டுருக்க அந்த கல் கூட பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வெரி குட், வாழ்த்துக்கள்.